இனி வருமானம் தரும் பசுமாடு வளர்ப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் பரப்பற்று கே செல்வி அவர்கள். வணக்கம்மா. அதாவது குமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடியவங்க கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆடு மாடு கோழி அது மட்டும் இல்லாமல் காடைகள் கூட நிறைய இடங்களில் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் வெளியே இடத்துல போய் நம்ம காய்கறிகள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ஒரு மாடி தோட்டமோ இல்லை வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது காய்கறி பயிர்களை போட்டு அதில் விளைஞ்சு கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம் பயன்படுத்துறது மாதிரி நிறைய பெண்மணிகள் முனைப்போட செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பசுமாடு வளர்ப்புல அதீத ஈடுபாடு காட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா. வணக்கம். பசுமாடு வளர்ப்பு எத்தனை வருடத்திற்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க? இது பசுமாடு வளர்க்க தொடங்கி 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பசுமாடு வளர்க்க அனுபவம் உண்டு. பிறகு மேரேஜுக்கு போகிறவைக்கு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் போல் பசுமாடு இல்லாமல் இருந்து பிறகு அம்மா வீட்டிலே ஒரு பசு தந்தாங்க. அந்த பசுவிலே நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வளர்த்துட்டே தான் இருக்கேன். பசுமாட்டில் வந்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்கு. நாட்டு ரகங்களை விட மற்ற ரகங்கள் தான் வளர்க்குறாங்க. நீங்கள் என்ன ரக மாடுகள் வளர்த்துட்டு? எனக்கு கூசா மாடு தான் நிற்குது. அப்புறம் ஒரு நாட்டு மாடு, வீட்டு தேவைக்கு பாலுக்கு ஒரு நாட்டு மாடு. மாடு வளர்ப்புல புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, எப்படி அந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கணும்? அது நம்ம வீட்டில் நமக்கு மாடு வளர்க்கணுன்னே ஆசை உண்டுன்னா நம்ம ஒரு பசுமாடு வாங்குறோம். அதை நம்ம அதுக்கு ஆகாரம் எல்லாம் நம்ம கொஞ்சம் புல்மணிகள் எல்லாம் நம்ம பக்கத்தில் பூமி இருக்கவங்க அதில் வச்சுக்கிடுவாங்க. பூமி இல்லாதவங்க வெளியில் வேற விளையல்ல போய் தான் பறித்து கொண்டு போட்டு வளர்ப்பாங்க. தீவனமும் இப்போ எல்லாம் பருத்தி கொட்டை இல்லை புண்ணாக்கு அப்படின்னு எல்லாமே கடையில் தான் வாங்க வேண்டி வரும். சரி, கன்றுகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கும் போது கன்றுகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? கன்றுகளை தேர்ந்தெடுக்கிறதுன்னா அது நம்ம நாட்டு மாடு வாங்குறவங்க நாட்டு பசுவை பார்த்து அது நம்ம சந்தையில போன உடனே சொல்லுவாங்க இது நல்ல ரகம், இது நாட்டு மாடு அப்படின்னு நம்ம சந்தையில போன உடனே வியாபாரி மாதிரியே சொல்லிடுவாங்க. இது கூசாயனம், இது இன்னொரு இனம் அப்படின்னு ஒவ்வொரு இனத்தை பற்றியே அவங்க இவ்வளவு பால் எடுக்கும் அப்படிங்கிற இனத்தோட பற்றியே சொல்லிடுவாங்க. அப்போ அதை பார்த்து நமக்கு எது வளர்க்க ஆர்வம் இருக்கோ அதில் செலெக்ஷன் பண்ணி வாங்கலாம். என்னதான் சொன்னா கூட அவங்க விற்பனை வாய்ப்புக்காக வேண்டி வித்துறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எதையாவது ஒரு காரணங்களை சொல்லி விற்பனை பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வாங்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைகளை மட்டும் நம்பாம நமக்கு அதை பத்தின அனுபவம் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்ல? அந்த மாதிரி இல்லாதவங்க ஒருவேளை இப்போ அதை முன்னனுபவம் வாய்ந்தவங்க இல்லைன்னா மாடு வளர்ப்புல ரொம்ப ஆர்வம் காட்டுறவங்க, ரொம்ப வருடம் இந்த மாடு வளர்ப்புலேயே இருக்கிறவங்க இல்லைன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க அவங்கள ஆலோசனை பண்ணி வாங்குறதுல சரியா இருக்கும். ஆமா, அதான் சரியா இருக்கு. நம்ம அவங்கள வாங்க போகும்போது நம்ம கூட கூட்டிட்டு போனோம்னா அவங்களுக்கு அந்த அனுபவங்கள் தெரியும். பார்த்த உடனே அந்த பசுவை பார்த்த உடனே என்ன ரகம் இது இவ்வளவு பால் கறக்கும், இது வீட்டுக்கு வளர்த்தா நமக்கு லாபகரமா இருக்கும் அப்படிங்கிறத அந்த வயசானவங்களை நம்ம கூட்டிட்டு போறவங்களே நமக்கு அறிமுகப்படுத்திடுவாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லைல்ல, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிதானே? அனுபவம் ஜாஸ்தி. அப்புறம் வெளியில மேக்சிமம் நான் மாடு வாங்குறது மாதிரி இல்லை. எப்படின்னா அம்மா வீட்டில் தந்த மாட்டுல இருந்தே புரிது எடுத்து அப்படியே தான் வளர்த்துட்டு வர்றோம். நம்ம அதனால வெளியில போய் வாங்குறது இல்லை. இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடுகள், பசு மாடுகள்? இப்போ 5 பசு நிற்குது. 5 பசு நிற்குது. கண்ணுக்குட்டி எல்லாம் 9 எண்ணம் நிற்குது. மொத்தத்தில் 9 நிற்குது. சரி, அதற்கான இப்போ பசுமாடு வளர்க்கும் முன்னாடி ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது போன அனுபவம் உண்டா? பயிற்சிகள் முன்னாடி போயிருக்கேன். இப்போ எல்லாம் அதுக்கெல்லாம் போகிறதுக்குள்ள டைம் இருக்காது நமக்கு. இவையெல்லாம் 5, 9 வரைக்கும் தண்ணி வச்சு அவுத்து கட்டி வைக்கல் வச்சு சாணி வாரி எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி பார்க்கும்போது நமக்கு பயிற்சிக்கு எல்லாம் போகிறதுக்குள்ள டைம் இருக்காது. பொதுவாகவே இந்த கால்நடை வளர்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களை மாதிரி அவங்களும் ஒரு பிள்ளைங்க அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான் பாவிச்சு அதை வளர்க்குறீங்களா? ஆமாம், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரம் வச்சு அவளை செல்லமா கூப்பிட்டா அவியம்மான்னு சத்தம் தருவாங்க. அதுவே கேட்கறது ஒரு சந்தோஷம் தான். ஆமா ஆமா, நம்ம தூரம் நின்னாலும் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அர்ஜென்டா கிளம்பி போகணுன்னாலும் அவைய நம்மளை கண்ட உடனே அங்க நின்று கூப்பிடுவாங்க, அம்மா நீ எங்க போறான்னு கேட்டுருவாங்க. எத்தனை வயதுடைய கன்றுகளை நம்ம வாங்கலாம்? கன்றுகள் அவங்க ஒரு 6 மாசம் அந்த ரேட்ல எல்லாம் கன்றுகளை விலைக்கு கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு கொடுப்பாங்க. சிலவங்க என்னன்னா சென்னையாக்கி அதை சின்னதுலேயே நம்ம கைக்குள்ள வச்சு வளர்த்து அதை சென்னையாக்கி பெருஞ்சென்னையில கொடுப்பாங்க. 9 மாசத்துல அப்படி கொடுப்பாங்க. அப்படி வாங்குவாங்க. இல்ல கண்டாட்டு வாங்குவிய சின்ன கன்று குட்டியாட்டு 6 மாசம் அப்படி வாங்கி நம்ம வீட்டுல நம்ம செல்லமா வளர்க்க
அப்படி வளர்ப்பாங்க. பொதுவாகவே இந்த கால்நடைகள் வளர்க்கணும், பசுமாடு வளர்ப்பில் ஈடுபடணும் அப்படின்னா சிறந்த தேர்ந்தெடுப்பு அது வந்து நம்ம சின்னதுலேயே வாங்கி நம்ம கைக்குள்ளே வளர்த்தோம்னு சொன்னால் அது வந்து நமக்கு நல்ல இதாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் திடீர்னு போய் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு மாடை வாங்குறோன்னா அது பாச்சு மாடு இருக்கும், எரியது மாடு இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். அதனால நம்ம கைக்குள்ளே அதை சின்னதாகட்டே வளர்த்து கொண்டு வந்துட்டோன்னா அதில் உள்ள அனுபவம் நமக்கு தெரியும். இது இந்த மாதிரி நம்மளை இப்படிதான் இருக்கும், அதோடைய குணாதிசயங்களை நம்ம தெரியும். ஆமா, நம்ம அவங்கள்ட்ட காட்டு அன்புலையும் அவைய நம்மள்ட்ட காட்டு பாசத்துலயுமே அது நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். கன்றை வாங்கி வளர்க்குறோம் அப்படின்னா வளர்க்கும் போது முதல்ல இப்போ சந்தைகள்லயோ போய் நாம வாங்குறோம், இல்லைன்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினாலும் கூட பார்க்கும்போது என்னென்ன அறிகுறிகள் இப்படி இருந்தால் நல்ல மாடு தான் அப்படின்னு ஏதாவது குறிப்பிடும்படியா? அது வந்து நம்ம அந்த பசு நம்ம இப்போ 9 மாதம் சென்னையில் நம்ம வாங்குறோன்னா அந்த பசுவை போய் பார்த்த உடனே அந்த மடு இதெல்லாம் நமக்கு தெரியும். அது வந்து சூளை மாடுன்னா காம்பு அந்த மடல்லாம் நல்லா வீங்கி காம்பெல்லாம் வந்து திரண்டு போய் இருக்கும். அப்போ அதுக்கு ஏதோ ஒரு நோய் அதை தாக்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அல்லாத மாடுன்னா நம்ம சாதா நல்ல மாடுன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதை நம்ம பார்த்த உடனே அந்த மாட்டுக்கு இது நமக்கு தெரியும். அது அசை போடுறதுலேயும் அதை பார்த்தாலுமே நமக்கு அதை கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமாக இப்போ கண் விழியை பார்த்து வாங்குறது, அது அசை போடுறக்கூடிய இயல்பு, அது நிற்கக்கூடிய தன்மையை பொறுத்து இப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்களே, அதை குறிப்பிடும்படியாக சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்ல போனால் வந்து நம்ம அந்த மாடு அசை போடுறதுலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து நல்ல ஆரோக்கியமாக நிற்கும். இல்லை மாடு சில மாடு என்னென்னா தலையை இப்படி தொங்க போடும், அப்போ அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு நோய் தாக்கி இருக்கிறங்கிறது தெரியும். அல்லாத மாடுன்னா நம்ம அவுக்கும் போதே அந்த மாடு கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம கூட அது இது பண்ணி வந்துடும், நடந்து வந்துடும். இல்லாததுன்னா அதை நம்ம இழுத்து அதை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகிற மாதிரி ஆமாம் அப்படி இருக்கும். அதனால அது பார்த்த உடனே தெரியும். அது நோய் பிடிச்ச மாடுன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை பார்த்தாலும் தெரியும். சரி, கொட்டகையெல்லாம் எப்படி வச்சுருக்கீங்க? அது மேலே வந்து சீட்டு தான் போட்டிருக்கோம். சீட்டு போட்டு கீழே வந்து கல் பரவி அதில் இடைக்கி சாந்து பூசி அப்படி வச்சு தண்ணி வடியதுற மாதிரி, அது யூரின் போகிறதெல்லாம் வடியது மாதிரி ஒரு குண்டு எடுத்து அதில் அப்படி போட்டிருக்கோம். சரி, அதுக்கு பிறகு இப்போ உங்ககிட்ட வந்து பல தரத்தில் உள்ள மாடுகள் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே இதில் தான் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனியாக நிற்கிற மாதிரியா கொட்டகையில் எப்படி சேர்ந்து நாங்கள் சேர்ந்து நிற்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் இடம் தடுப்பு வைக்கலன்னா அவியலுக்குள்ளே நல்ல ஆரோக்கியமாக ஐக்கியமாக இருக்காவே இல்லை. அதனால அவியலை பிரித்து நம்ம விடாண்டோம். அப்போ சேர்ந்து நிற்கட்டும் அப்படின்னு அப்படி கொஞ்சம் டிஃபரன்ஸில். சரி, அதுக்கு பிறகு நமக்கு தீவனங்கள்லாம் என்ன மாதிரி தீவனம்? வெளிமேய்ச்சல் கொடுறீங்களா, இல்லை கை தீவனமா, இல்லை கடைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தீவனங்களாக வந்து நிறைய பாக்கெட்டுகள் அடைச்சி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தீவனங்களை கொடுக்குறீங்களா? வந்து சின்ன மாடை பொறுத்த அளவில் நம்ம கை தீவனம்னா இது பருத்தி கொட்டை வாங்கி நம்ம ஊற வச்சு அதை அரைச்சி முளைக்கட்டியும் கொடுக்கலாம், ஊற வச்சு அரைச்சி அந்த பாலோட சேர்த்து அந்த இதுவும் கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நவதானியங்கள் வாங்கி நம்ம இதில் கொடுத்து மில்லில் கொடுத்து திரிச்சு வச்சு நம்ம அது கொடுக்கலாம், நம்ம கையாக இதை பண்ணால். இல்லை நம்ம வாங்கணுன்னா நம்ம மூடையாக எடுத்து வச்சு தான் கொடுக்கணும். நீங்கள் என்ன மாதிரியான தீவனம் எல்லாம் கொடுக்குறீங்க? நாங்கள் சென்னையில் கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படி தான் கொடுப்போம், அப்புறம் வந்து மூடை தான் எடுக்குது. சரி, உங்களுக்கு எவ்வளோதான் அனுபவம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்காக வேண்டி போவோம். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வருது, இந்த அறிகுறிகள் இப்படி இது வரைக்கும் வந்ததில்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகங்களோ இல்லை ஒரு குழப்பமோ வரும்போது யாரை அணுகுவீங்க? மருத்துவரை பார்க்கறது உண்டா? கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனை? முதல்ல நாங்கள் எங்களுக்கு கை மருந்து தெரிஞ்ச மருந்தை நாங்கள் கொடுத்து பார்ப்போம். ஒரு நாள் இப்போ காலையில் கொடுத்தாச்சுன்னா சாயங்காலத்துக்குள்ளே அது கொஞ்சம் நமக்கு தெரியும். அதில் நமக்கு தெரியலைன்னு சொன்னால் உடனே டாக்டரை பார்த்துருவோம். கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனை அறிவுரை எல்லாம் எப்படி? அவங்க நல்லா பண்ணுறாங்க. நம்ம என்ன ஒரு இதுன்னு போய் கேட்டாலும் அவங்க என்ன மாதிரி வந்து பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்துன்னா வந்து பார்த்துருவாங்க. இல்லை நம்ம கொண்டு போய் காட்டக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா அப்படி கொண்டு போய் காட்டினாலும் அவங்க அதுக்குள்ள மருந்து நல்ல மாதிரி, அதாவது முகம் சுளிக்காம உங்களுக்கு கேட்ட நேரத்தில் உதவி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, அப்படிதானே? ஆமாம். சரி, அதுக்கு பிறகு முக்கியமா நம்ம கால்நடைகள் வளர்க்கும் போது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை தடுப்பூசி இல்லைன்னா தடுப்பு மருந்துகள், 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் கண்டிப்பா போடணும் அப்படிங்கிறத பின்பற்றிட்டு இருக்கீங்க. நம்ம சொன்னா போதும் அவங்களாட்டு அவங்களுக்கு போடு நேரம் வந்து போட்டுருவாங்க. நம்ம போயாச்சுன்னா இந்த நாள் நம்ம தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையில் போட வேண்டாம், கண்ணுக்குட்டி பருவத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் போடுறதுக்குள்ள
பெரிய பசுவை நம்ம பால் எடுத்துட்டு நிற்கிற பசுவுக்கெல்லாம் போடுவாங்க. சென்னை மாட்டுக்கு போட மாட்டாங்க தடுப்பூசி. சென்னை மாட்டுக்கு வந்து 7 மாசத்துல அவங்க ஒரு தடுப்பூசி போடுவாங்க. நிறைய வருடம் கால்நடை வளர்த்துட்டு இருக்கீங்க. சில நோய்கள் வந்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படும் மாடு அப்படின்னா என்னென்ன மாதிரியான நோய்களை குறிப்பிடுறீங்க? நோய் வந்து கஷ்டப்படுதுன்னா வானோகான ஒன்று ஒரு நோய் உண்டு, அது வரும். அப்புறம் சூல நோய் வரும். முதல்ல நம்ம முடிஞ்ச அளவு நம்ம கை மருந்தை பார்க்கறது, இல்லைன்னா மருத்துவரை உடனே பார்த்துருவோம். சரி, எந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகளில் சரியான ஒரு ஆரோக்கியம் போஷாக்கு இல்லாததுனால தான் இந்த மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க. சிலர் இந்த கோடைகால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட இப்போ கூட சமீபத்தில் இந்த பொக்களம் மாதிரி நிறைய கால்நடைகளுக்கு வந்ததை நம்ம பார்த்துருப்போம். அது முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவின் தன்மையை பொறுத்து இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது காரணிகள் இருக்கும்னு நினைக்கிறேன்? நான் இத்தனை வருஷமா வளர்த்துருக்கேன், எனக்கு அப்படி இது வரைக்கும் அப்படி ஒரு நோய் வந்ததில்லை. நான் அப்போ முருங்கை இலை, வேப்பங்குலை இதெல்லாம் நிறைய கொடுப்பேன். அதுவும் நல்லா சாப்பிடும். தொழுவத்துலேயும் அந்த வேப்பங்குலை எல்லாம் முறிச்சு மேலே போட்டிருப்பேன். இங்கே அந்த இதுக்குள்ளே செருவி வச்சுருப்போம், நல்லா பாதுகாப்பு. கிருமி நாசினியாக வச்சுருப்பீங்க? ஆமாம். அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் இருக்குல்ல, அது வாங்கி அப்பப்போ பக்கத்தில் ஓடி போட்டு பண்ணிடுவேன். தொழுத்தில் போட்டு கழுவி எடுத்து விட்டு. சுத்தப்படுத்துறதெல்லாம் எப்படி சுத்தப்படுத்துறதுன்னா டெய்லி நம்ம அன்னநாடு உள்ளதை அன்னநாடு நம்ம கழுவிடணும். கழுவி அதை கொஞ்சம் சாம்பிராணி எல்லாம் போச்சு இது பண்ணுன்னா அதிகம் நமக்கு நோய் தாக்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தரம் வளர்ந்ததுக்கு பிறகு விற்பனை பண்ணுறதெல்லாம் எத்தனை வயதுடைய மாடுகளை நீங்கள் விற்பனை பண்ணுவீங்க? அது ஒரு 5 சூல் எல்லாம் போட்டாச்சுன்னா நம்ம கொடுக்கலாம். ஆமாம், 5 6 என்கிட்ட இப்போ நிற்கிறது 9 சூல் 10 ஒரு பசு. நான் இன்னும் கொடுக்கல. சரி, பசு நல்ல பசு. அதுக்கு பிற்களைகள் தான் இப்போ என்கிட்ட நிற்கிறது எல்லாமே. அவையா அடுத்தது அப்படி ஒவ்வொரு பசுகளும் அடுத்த குட்டி போட்டு அப்படி. சரி, இப்போ நிறைய வேறு கால்நடை வளர்ப்பாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பசுமாடு வளர்ப்பின் அனுபவத்தின் வாயிலா ஏதாவது சில குறிப்பிடும்படியாக சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க அது வளர்க்க ஒரு ஆர்வம். அவங்க எப்படி அதுக்கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் இதாக வளர்க்குமோ அதுக்கு தக்க அதுவெல்லாம் நம்மள்கிட்ட நல்லா பாசமாட்டு இருக்கோம். நம்ம கொடுக்க ஆகாரத்தையும் அதுவை நல்ல மாதிரி சாப்பிட்டு நல்ல மாதிரி நின்னாலே போதும். நம்ம கவனிப்பில் தான் இருக்காது. அது எவ்வளவு தூரம் நம்ம அவியலை கவனிக்கமோ அவையே அதுக்கு தக்க நமக்கு பலன் தருவாங்க. சரி, அதாவது இது வரைக்கும் பசுமாடு வளர்ப்பு ரொம்ப வருடங்களாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி வளர்க்கணும், என்ன மாதிரிப்பட்ட உணவுகள் கொடுக்கணும், நோய் பாதிப்பு வந்தால் கூட அதை தடுக்கிறதுக்கு மருத்துவர்களுடைய ஆலோசனை, இல்லைன்னா ஒரு அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட கேட்டு அதை ஒருவேளை நோய் வந்தால் என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணி அதை ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாக அழகாகவும் பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றிமா. நன்றி. இதுவரை வருமானம் தரும் பசுமாடு வளர்ப்பு பரப்பற்று கே. செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.